அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு உணவு அப்படின்றது. உணவுன்னா சாப்பாடு அப்படின்றோம். இந்த உணவுல எது சரியான உணவு அப்படின்றதுதான். நம்ம எதுக்கு இந்த நேரத்துல உணவை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மள எப்படிலாம் மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். அது எப்படி அப்படின்றது. உணவு அப்படின்னு எடுத்தோம்னா சைவமா அசைவமா அப்படின்றது எடுத்துருவோம். இது பேசிக்கா இருக்கும். இதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம எடுத்தோம்னா வேற வேற மாதிரி பார்த்தோன்னா சாப்பிட்றப்போ சாயந்தரம் 6 மணிக்கு மேல சாப்பிட மாட்டோம். இது போல இந்த பொருட்களை சாப்பிட மாட்டோம், அந்த பொருட்களை சாப்பிட மாட்டோம், சைவத்தை சாப்பிட மாட்டோம், அசைவத்தை சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரி இருக்கு. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் சைவம் பிடிக்காதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கறது தவிர்த்துடலாம். யாருக்கெல்லாம் அசைவம் பிடிக்காதோ அவங்க இந்த வீடியோவை பார்க்கறத தவிர்த்துடலாம். யாருக்கெல்லாம் சாப்பாடே பிடிக்காது, நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறத தவிர்த்துடலாம். நம்ம அடுத்தபடியா நம்ம விஷயத்து தலைப்புக்கு வருவோம். உணவு, உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உணவே மருந்தெல்லாம் கிடையாது. சில இடத்துல உணவே விஷமா மாறி இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. நம்ம கற்காலத்துக்கு செல்லலாம் அப்படின்ற மாதிரி ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அப்படி யோசனை பண்ணி நம்ம கற்காலத்துக்கு போனோம்னா அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு முன்னோட்டமாக யோசனை பண்ணி பார்த்தோம்னா சைவமா அசைவமா அப்படின்றது ஒன்று. இதில் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் நிறைய விதமாக ஆராய்ச்சி பண்ணதில் மனிதன் என்பவன் பார்த்தீங்கன்னா அவன் மாமிசத்தை சாப்பிட்றது அவனுடைய இதில் இல்லை, அவனுடைய உணவு பழக்கங்கள்ல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒவ்வொரு காரணத்தையும் சொல்றாங்க. மாமிசத்தை சாப்பிடக்கூடிய விலங்குகள் அதோடைய பற்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூரா இருக்கும். அப்படி கூரா இருக்கிறப்பதான் அந்த மாமிசத்தை கடிச்சு அப்படி இழுத்தோம்னாக்கா அந்த மாமிசத்தை பார்த்தீங்கன்னா அவனால சாப்பிட முடியும். நம்மள பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் போல பார்த்தீங்கன்னா பற்கள் ஒரே வரிசையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்தந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கூட நம்ம கற்காலத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம மனிதன் எப்படி உருவானா அப்படின்றதே பார்த்தா இன்னைக்கும் புரிஞ்சு கொள்ள முடியாத பெரிய விஷயமா தான் இன்னைக்கு அது இருந்துட்டு இருக்கு. இதுல எந்த இடத்துல எடுத்தாலும் மான் வந்தானா பெண் வந்தானா இல்ல டேரக்டா பார்த்தா கடவுளே படைச்சாரா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கொண்டு போறாங்க. முதல்ல மனிதன் அப்படின்றவங்க பார்த்தா கண்டிப்பா ஒரு மிருகமாக தான் இருந்திருக்கணும் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விலங்கு அப்படின்றது இன்னொரு விலங்கை வேட்டையாடி சாப்பிட்டு தான் வாழ்ந்துதா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது சில குரங்குகளும் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய குரங்குகளும் இருக்கு, மாமிசத்தை சாப்பிடாத குரங்குகளும் இருக்கு. இது போல பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே வந்தோம்னாக்கா இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த காலகட்டத்தில் கற்கால அந்த நேரத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கும். உணவு வேணும் அப்படின்னா உணவுலாம் முதல்ல நெருப்பே கண்டுபிடிக்கல, நெருப்பே இல்லை அப்படின்றப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, வேட்டையாடி இருப்பாங்க. வேட்டையாடுறப்போ விலங்குகளை சாப்பிட்ருப்பாங்க. இல்லை வேட்டையாடவே இல்லை, நான் பார்த்தீங்கன்னா அவங்க சுத்த சைவம் அப்படின்னு சொல்லிட்டு இலை செடி கொடி பழங்கள் இது போலே சாப்பிட்ருப்பாங்க. இந்த இலை செடி பழங்கள் இதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு நம்ம தொடர்ச்சியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யோசனை பண்ணி பாருப்போ அப்போ தொடர்ச்சியா காய்கறிகள் கிடைக்கல அப்படின்றப்போ தொடர்ச்சியா மாமிசம் கிடைக்குதா அப்படின்றத பார்க்க போறோம். மாமிசம் அப்படின்றது ரொம்ப சுலபமா மாமிசம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா சுலபமான சில இறந்து போன விலங்குகள் கிடைச்சிருக்கலாம். அது மூலியமா மாமிசம்னா என்ன அப்படின்றத சொல்லி அவங்க பார்த்துருக்கலாம். அதுபோல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சாப்பாடுகளை நம்ம உணவு பழக்கங்களை ஒவ்வொன்றா கொண்டு வந்திருக்கலாம். ஏய்யா இதெல்லாம் ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்கு, அது என்னைக்கோ கற்காலத்துல நடந்ததோ நடக்கலையோ நடக்காத விஷயங்களை பத்தி இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது நடந்த விஷயங்கள்ல எது நடந்ததோ நடக்கலையோ அப்படின்றத அதை கழிச்சிட்டு நம்ம அடுத்தபடியா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டு ஆகணும்.
நம்ம எப்பவுமே பழைய விஷயங்களே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா, அது வந்து நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியிலும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய அறிவுகள்ல நம்ம சொல்லக்கூடிய பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லாத்தையும் பகுத்து இதுதான் அப்படின்றத நம்ம அறியக்கூடிய அந்த விஷயங்கள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிடுவோம். அதனால வந்து அந்த பழைய விஷயங்களை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராவல் பண்றது நல்லது. சரி, இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி டிராவல் பண்ணணும்? சைவமா சொல்றியா? இல்ல அசைவமா சொல்றியா? அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வரும். சைவம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அசைவம் தான் வேணும்னு சொல்லி நிறைய பேரும் சொல்றாங்க. நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம வந்து எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கோம், நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், எந்த வீட்டுல இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட உணவு பழக்கங்கள். அதனால பக்கத்து வீட்டுல இந்த உணவு இருக்கு, அதனால நான் இந்த உணவை சாப்பிட்றேன் அப்படின்றது வந்து யாருக்கும் கட்டாயம் கிடையாது. அது வந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அவர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் என்னென்ன உணவு பழக்கங்களை கொடுத்தாங்களோ அந்த உணவு பழக்கங்களை இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே கடைபிடிச்சிட்டு வரும். இதுல சைவம் சாப்பிட்றவங்கள ஒரு விதமா நடத்துறதும், அசைவம் சாப்பிட்றவங்கள ஒரு விதமா நடத்துறதும், இதெல்லாம் வந்து யாருமே சாப்பிடாத சில விஷயங்களை சாப்பிட்றவங்கள ஒரு விதமா நடத்துறதும், இது மனிதனுடைய இயல்புல நடக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப நம்ம வந்து இந்தியாவில பிறந்திருக்கோம் அப்படின்னா அதிகப்படியான மாமிசங்கள் அப்படின்னா என்னென்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆடு, மாடு, கோழி, பன்றி, வாத்து இது போல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசைவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சாப்பிடுவாங்க. சரி, நம்ம இந்தியாவில் இல்லை, இந்தியாவை தவிர்த்து நம்ம ஒரு இந்தோனேஷியா போகிறோம். இங்கேருந்து டூருக்கு போனவங்களாம் நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேள் சாப்பிட்றாங்க, பூரானை சாப்பிட்றாங்க, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓனானை சாப்பிட்றாங்க, தவளையை சாப்பிட்றாங்க, நத்தையை சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். அங்கேருந்து தவிர்த்துட்டு இன்னும் நம்ம மேலே வந்து சைனா, ஜப்பான் அந்த மாதிரி இடங்கள்ல போகிறப்போ அங்கே ஒரு ஒரு விதமான விஷயங்களை வந்து சாப்பிட்றாங்க, கரப்பான்பூச்சியை சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்து பார்த்தா உணவுகள்ல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே வருவோம். இதுதான் இயல்பு. இன்னைக்கு வந்து பார்த்தா ஒருத்தர் தயிர் சாதம் பிடிக்காது அப்படின்னாக்கா அவருக்கு தயிர் சாதம் பிடிக்காதுன்றது அவருடைய கொள்கை. ஒருத்தருக்கு மாமிசம் பிடிக்காதுன்றது அது அவருடைய கொள்கை. அவருடைய மன ரீதியாகவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இவ்வளவு நாள் வளர்ந்த விஷயமாவும் அவருக்கு அது பிடிக்காம போயிருக்கலாம். அப்படி இல்லையா இடையில ஒரு நாள் ஏதாவது ஒரு மாமிசத்தை சாப்பிட்றப்போ அவர் உடல் உபாதை ஏற்பட்டுனா அதுக்காக நிறுத்தி இருக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது சைவம் தான் நாங்கள் சாப்பிடுவோம், பச்சை காய்கறிகளை நிறைய சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு அது விருப்பமா தெரிஞ்சால் அந்த பக்கம் போகலாம். இப்ப நம்ம உணவு அப்படின்றத வந்து எடுக்க வந்தது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடியது. இதுல வந்து ஒரு அரசியலும் இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் நம்ம வெளிப்படையா பேசுறப்போ இப்போ வந்து திருப்பதியில லட்டு, அந்த லட்டுல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா அசைவம் வந்து அதுல மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்காக வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதுல வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணுது. இந்த டெஸ்ட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்தந்த விலங்குகளுடைய கொழுப்புகள் வந்து அதுல சேர்த்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியா ஒரு விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த மட்டுமே நம்ம வந்து ரொம்ப வந்து கடவுள் பக்தி இதெல்லாம் வந்து அது அடுத்தபடி அந்த விஷயத்துல விட்டுருங்க. உணவு அப்படின்றது வந்து நம்ம அந்த விஷயத்துல மட்டும் லட்டு அப்படி எடுத்தோம்னா, இது மாதிரி அதுல வந்து ஒரு விலங்குகளுடைய கொழுப்பை வந்து அதுல சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் திருப்பதியில லட்டு குடுத்தது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா, லட்டு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கல்வெட்டுகள்ல இருக்கிறதுல சொல்றாங்க. இந்த கல்வெட்டுகள்ல முதல்ல வந்து குடுத்ததுல வந்து முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த மாரி பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அது முன்னாடி வெண்பொங்கல் குடுத்துருக்காங்க. இதுபோல பிரசாதங்கள்ல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த லட்டுல வந்து என்ன அதுல வந்து ஒரு முக்கியமான இன்னைக்கு பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, அதுல வந்து நிறைய சைவமா இருக்கிறவங்க தான் அத சாப்பிட்டாங்க. அதனால வந்து இது வந்து பார்த்தா அவங்க சைவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர்கள் வந்து அறிந்து அந்த வேலையை வந்து செய்யல. அதாவது சாப்பிட்டவங்க வந்து இது வந்து அசைவம் இதுல வந்து கலந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லி யாரும் சாப்பிடல. அவங்களுக்கு வந்து பார்த்தா தெரியாமல் வந்து பார்த்தா அதை பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அரசியல் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றது என்னோட யூகத்தைப்படி சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தோம்னா
எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டம் வரை இந்த போல வந்து அதுல வந்து லட்டுல வந்து ஒரு மிருகத்தோடைய கொழுப்பை வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு முழு விவரம் கிடையாது. அதே மாதிரி அதை கொண்டு வந்து விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது அப்படின்றது ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் தான் அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்போ அந்த பெரிய பொறுப்புல இருக்கிறவரு அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அது மூலியமா சில தீர்வுகள் காண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமா இருக்கிறவங்க பேசுறாங்க. அதே இன்னொரு பக்கமா யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நெய் வந்து அங்க போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே போல விலை அதிகமா இருக்கக்கூடிய நெய்யை வந்து இங்க வந்து விலை குறைவா வாங்கினதுனால அவங்க அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இனிமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த நிறுவனங்களை விட்டுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிறுவனத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்துல எல்லாம் வாங்கணுன்ற மாதிரி சிலது கொண்டு வந்திருக்காங்க. அதே போல அவங்களுக்கு போட்ட கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியா கொடுக்கறதுக்காக இதுல வந்து சில அரசியல் நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லாத விஷயம்தான். இப்போ நம்ம எந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம், உணவுன்னு எடுத்திருக்கோம். உணவுல வந்து பாத்தீங்கன்னா சைவம் அசைவம் அப்படின்றது கொண்டு வந்திருக்கும். இந்த அசைவத்துல நீ கொண்டு வந்திருப்ப திருப்பதி பிரசாத லட்டுன்றது வந்து நீங்க அதிகப்படியா பேசிட்டு இருக்கோம். இதுல மனம் வருத்து தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு வந்து பார்த்தா சோசியல் மீடியால எடுத்தோம்னாக்கா, இப்போ ஒரு குறிப்பிட்ட சைவத்தை சார்ந்து இருக்கக்கூடியவங்க, எப்பவுமே அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன வாய், என்ன இன்னைக்கு உங்க வீட்டுல லட்டா?" அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கேலியும் கிண்டலும் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய போக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரும் யாரும் வேணும்னே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அசைவம் தான் இருக்கு அப்படின்றது செய்யல. யாரோ செய்த தவறு இவர்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து வந்திருக்குன்றது இன்னைக்கு சர்டிபிகேட்ல சொல்லியிருக்காங்க. அது நீங்களும் நிரூபிக்க முடியாது, நானும் நிரூபிக்க முடியாது. சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட் எந்த நிறுவனம் எப்போ கொடுத்தது என்ன ஏதுன்றது எந்த விஷயமும் கிடையாது. நம்ம இந்த இடத்துல எதை பேச வேணும்னா உணவு விஷயங்கள்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயத்தை நம்ம காக்கணும். அதுதான் விஷயம். இப்போ அவர் வந்து பார்த்தா தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாத செஞ்சாரோ அவர் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பார்த்தா கடவுள் பிரசாதத்தை சாப்பிட்டார். ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு உணவுகளை ஒவ்வொரு இது சாப்பாடு நம்ம சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க. எல்லா மதத்துக்கும் இருக்குது. உலக அளவில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒண்ணு. கண்டிப்பா உயிரினங்கள் மனிதனுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒண்ணு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கப்போ நம்ம உலகத்துல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆன நம்மளுடைய மக்கள் வந்து என்னென்ன மாமிசத்தை சாப்பிட்றாங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம எடுத்த உடனே நம்ம நினைக்கிறது என்னன்னா அதிகப்படியாக சாப்பிடுறது வந்து அநேகமா மாடா இருக்கும், இல்லைன்னா கோழியா இருக்கும், இல்ல ஆடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான். ஆனா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து சாப்பிடக்கூடியது மாமிசத்துல பன்றியுடைய கறி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக சாப்பிடுறாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஃப்ரீயா இருந்தா நீங்களே நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பன்றி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக சாப்பிடுறாங்க அப்படின்றது. ரெண்டாவது இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் இருக்கு. கோழி தான் வந்து இன்னைக்கு அதிகப்படியா பயன்படுத்துறாங்க. பன்றிக்கு அடுத்தபடியா தான் வந்து சிக்கன் கோழியை வந்து சொல்லியிருக்காங்க கோழிக்கறி. இதுக்கு அடுத்தபடியா தான் உங்களுக்கு வந்து பார்த்தா மாட்டுக்கறி அப்படின்றது வருது. இது போல வந்து லிஸ்ட் வைஸா நம்ம போறப்போ அதிகப்படியா பயன்படுத்துற அளவுக்கு வந்து பார்த்தா மாமிசம் வந்து பன்றியை வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இடத்துங்கள்ல உலகத்துல இருக்கக்கூடிய சில இடங்கள்ல இருக்கிறவங்க மட்டும் தான் முழுக்க முழுக்க சைவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுறாங்க. மற்றவங்க எல்லாருமே அசைவத்தெல்லாம் போறோம். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த மதத்துல இருக்கிறோம் இது சாப்பிடாதுன்றப்போ நம்ம இன்னைக்கு வெளியே வாங்கி சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல எந்த பொருட்கள்ல என்ன கலப்படம் இருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. சில பேர் பேஸ்ட் பயன்படுத்துறப்ப அதுலேயே வெஜ் பேஸ்ட் நான்வெஜ் பேஸ்ட் அப்படின்னு வருது. சோப்பு பயன்படுத்துறப்போ இது வந்து வெஜ் சோப்பு வருது, நான்வெஜ் சோப்பு வருது. அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மனிதனுடைய உணவு அப்படின்றது வந்து பார்த்தா அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய கொள்கையை சார்ந்த விஷயம் அது. இதுல வந்து நம்ம வந்து வேற ஒருத்தர் வந்து பார்த்தா நீ இதை தான் செய்யணும் இது சரி இதுதான் செய்யணும் இது தவறு இந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டாதான் நீங்க வந்து உயர்ந்தவர்கள் இந்த சாப்பாடு சாப்பிட்டா நீங்க தாழ்ந்தவர்கள் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தா அவங்கள வந்து மன ரீதியாக நம்ம வந்து துன்புறுத்துறதுக்கான இணையானது. அதனால வந்து பார்த்தா அவருடைய உணவு அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அவருடைய மூதாதையர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வழி அவங்க பின்பற்றி வராங்க. இப்போ உங்களுடைய மூதாதையர்கள் வந்து பார்த்தா என்ன சொல்லிட்டு வராங்களோ அதைப்படிதான் நம்ம நானும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் எல்லாருமே மூதாதையர்கள் என்ன சொல்லிட்டு வரோம். சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது அந்த சட்டத்திட்டங்கள் படி நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். இதுல வந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது உணவு விஷயங்கள்ல சைவமும் சிறந்ததா அசைவமும் சிறந்ததா அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்துல மட்டும்தான் இருக்கு.
ஒருத்தர் ஒரு கொள்கையாக இந்த மாதத்தில் நான் இந்த விஷயத்துக்காக நான் சாப்பிடுவதில்லை, எனக்கு இந்த உடல் உபாதை. இப்ப இன்னைக்கும் வந்து பார்த்தா நிறைய பேர் கத்திரிக்காய் சாப்பிட்டா ஆகாது, சில பேர் கருவாடு சாப்பிட்டா ஆகாது, சில பேர் சிக்கன் சாப்பிட்டா ஆகாது. அவர் அந்த விஷயத்த சாப்பிட்டா எனக்கு ஆகாதுன்றதால ஒவ்வாமைக்காரனா சில பேர் அது ஓரமா வைக்கிறாங்க. அவரு போய் ஒவ்வாமையா இருக்கிறவர் போய் நீ வந்து இல்லப்பா இது ஒவ்வாமையில நீ சாப்பிட சொல்லி சொன்னோம்னா அந்த கூட பின்னடைவு அவர் தான் சந்திக்க போறாரு. அதே போலதான் இந்த சைவம் அசைவம்ன்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எங்கோ ஒரு இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அது போல பயிற்சியோ அதுக்கு அடுத்தபடியா அவருக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அவர் போயிட்டு இருக்காரு. அவரை போய் நீங்க மாத்தணும், நீங்க வந்து அவரை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். அந்த வேலைகளை மட்டும் யாரும் செய்யாதீங்க. அதே போல அவர் ஒருத்தர் சாப்பிடக்கூடிய இன்னொரு தட்டு, அந்த தட்டு அப்படின்றது அவருடைய பர்சனல். அந்த பர்சனல் விஷயத்தை பத்தி வந்து இன்னொருத்தர் வந்து விமர்சனம் செய்யறதுக்கோ அது வந்து பார்த்தா இது சரிதான் தவறுதான் சொல்றதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது. யாருக்கு என்ன விருப்பமா இருக்கோ சாப்பிடலாம். சாப்பிடுறது அவங்களுடைய விருப்பம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் இதை சாப்பிட்டாருன்னா இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. இதையும் இந்த பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்காங்க. நம்மளுடைய பகுத்தறிவு மூலமா அந்த விஷயத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உணவுன்னா என்ன? ஒரு மனிதன் நீங்க வந்து சைவமா இருங்க, அசைவமா இருங்க. 10 நாள் 15 நாள் உங்களை வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடே இல்லாம வச்சு பாருங்க. 100 பேர் வச்சோம்னாக்கா 90 பேர் என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிடுவாங்க. 10 பேர் நிப்பாங்க. அதுலயும் இன்னொரு 10 நாள் நிறுத்து பாருங்க. அதுலயும் 5 பேர் சாப்பிடுவாங்க. கடைசியில ஒரு 2 பேர் ஒருத்தர் கொள்கைக்காக நிற்பாங்க. நீங்க கொள்கை இதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. உணவு உணவு தான் முக்கியம். நம்ம வாழணும் அப்படின்னாக்கா நமக்கு சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடு நீங்க எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறத பதிலா நீ கொண்டு போங்க. அதை விட்டுவிட்டு இவர் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்ன மாத்திடுவோம் அவர் சொன்னா மாத்திடுவோம், நாங்க இந்த இடத்துல வெளியே வச்சு நாங்க இந்த இது வந்து அவருக்கு பிடிக்காத உணவை நான் வச்சு சாப்பிடுவோம், ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றப்போ நான் இந்த டேபிள்ல இருக்கிறப்போ அவர் சாப்பிட்றாரா நாங்க சாப்பிட மாட்டோம், இந்த முறையில செய்யப்பட்ட சமையலை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இந்த முறையில நான் செய்யப்பட்ட சமையலை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்றவங்களாம் அவங்களாம் வந்து பார்த்தா ரொம்ப பிற்போக்குத்தனமாக அவங்களாம் வந்து பார்த்தா இன்னும் கற்காலத்திலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்களாம் இன்னும் வரல. அதுதான் விஷயம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதங்களை பேசுறவங்களும் சரி, அதே வந்து சைவம் அசைவம்னு பேசுறவங்களும் சரி, எல்லாமே ஒரே இனம் சேர்ந்தவங்க தான். இவங்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த பிரிவினைகளை வந்து வச்சிருக்காங்க. ஜாதியில வந்து பிரிவினைகளை வச்சிருக்காங்க. அதே மாதிரி உணவுகள்ல பிரிவினை வச்சிருக்காங்க. இந்த வீட்ல வந்து இந்த இடத்துல வச்சு நாங்க சாமி கும்பிட்டு நாங்க எடுத்து வந்து அந்த பொருளை அங்க குடுத்தோம் அப்படின்னாங்க, நான் அந்த பொருளை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களும் ஒருத்தர் இருக்காங்க. ஒருத்தர் நீ சாமி கும்பிட்டாலும் சரி, எது கும்பிட்டாலும் சரி, எனக்கு சாப்பாடு போடுயா, எனக்கு பசிக்குது, நாங்க சாப்பிட்டுட்டு நாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. உலகத்தில் எல்லா இடத்துலயும் இந்த உயிரினங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு எல்லாமே ஒரே ஒரு ரீசன் என்னன்னா உணவு மட்டும்தான் முக்கியம். அந்த உணவுக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் போயிட்டு இருக்கு. இதுல இது சரி அது தவறுன்னு சொல்லி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுல கேட்டுக்கிறத விட நம்ம என்னன்றது பகுத்தறிஞ்சு இதுக்கு இது நல்லது இது கெட்டது இது சரி இது தவறு நமக்கு பிடிச்சிருந்தா அதை சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நீங்க இன்னைக்கு இந்தியாவில பிறக்காம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சைனால பிறந்திருந்தாலோ, இல்ல நீங்க இந்த வீட்டுல பிறக்காம பக்கத்து வீட்டுல பிறந்திருந்தாலோ, இல்ல எதிர் வீட்டுல பிறந்திருந்தாலோ, இல்ல நீங்க பக்கத்து ஊர்ல பிறந்தாலோ பக்கத்து நாட்டுல பிறந்தோ இந்தியா சைட்ல பிறந்திருந்தாலோ, நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுருக்க இந்த உணவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க அங்க இருக்கிற உணவுகளை மட்டும் தான் சாப்பிட்டுருப்பீங்க. இதை நல்லா புரிஞ்சுக்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட பேசுறப்போ உணவு விஷயங்களை வந்து தலையிடாதீங்க. ஒரே ஒண்ணு என்ன அப்படின்னா மனிதன்கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பை மட்டும் ஒருத்தர் ஒருத்தர் போதிச்சுங்க. யார் என்ன தவறு செய்தாலும் போனாலும் அவர்களை வந்து அன்பா திருத்த பாருங்க. அந்த குறைகளையே சொல்லி 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 அவர்களை இன்னும் பின்னாடி தள்ளாதீங்க. அதே போல சில பேர் வந்து இந்த உணவுகளை நான் சாப்பிடுறது மூலியமா எனக்கு வந்து ரொம்ப பெருமை இருக்குன்னு சொல்லி அந்த பெருமைப்படுறவங்களும் வேஸ்ட். அவங்களும் கிடையாது. இப்ப எந்த ஜாதிக்காரன் நான் பெருமையா இருக்கேன் அப்படின்ற அதுவும் வேஸ்ட். சைவத்துல இருக்கிறவன் தான் நான் தான் பெருமைன்னா அதுவும் வேஸ்ட். அசைவத்துல இருக்கிறவன் நான் தான். மனிதனுடைய எண்ணங்கள் எப்போது உயர்வாக இருக்கிறதோ அவனே சிறந்தவன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா வாழ்க்கையில உங்களுக்கு வந்து எந்த நேரத்திலும் நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்லை. உங்களுக்கு ஞானம் உங்களை தேடி வரும். என்னடா உணவுன்னு சொல்லிவிட்டு ஞானத்தை சொல்லப்பட்ட உணவுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்கு. ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்டுப்போன உணவை சாப்பிட்றான் அப்படின்னாக்கா அவனோட சூழ்நிலை அவனை அப்படி சாப்பிட வைக்குதுன்னா அதுல இருந்து மீண்டு வரதுக்கான வழி அவன் எதிர்பார்க்கணும். அது வந்து பார்த்தா அவனோட ஞானத்தை நான் இதை தான் சாப்பிடுவேன் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றது வந்து அவங்களோட விருப்பம். அதுக்கும் நம்ம வந்து பார்த்தா இதே இது இருந்து வெளியே வான்னு சொல்றதும் தப்பு, நீ அது உள்ளே இருன்னு சொல்றதும் தப்பு. அவரவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படிலாம் வாழலாமோ அப்படிலாம் வாழணும். சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன நடக்குதோ அது அதுக்கு தகுந்த மாதிரி. அதே போல உணவு பழக்கங்கள்ல இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது, இந்த மாமிசத்தை வச்சிருந்தா இவர் தவறு, இந்த மாமிசத்தை இவர் சாப்பிட்டதுனால இவர் இப்படியாப்பட்டவர் அப்படின்றத வந்து முத்திரை குத்துறது வந்து 100% தவறு. என்ன காரணம்னு ஒன்று யோசனை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ஒரு மனிதன் சைவத்தை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்திருந்தால்
இல்ல அசைவத்தை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்திருந்தால் அவனுக்கு மட்டும்தான் ஞானம் கிடைக்கும். சைவத்துல இருக்கிறவங்க தான் ஞானம் கிடைக்கும். அசைவத்துல சாப்பிடுறவங்க மட்டும் தான் ஞானம் கிடைக்கும். நாங்கள் தான் அறிவாளி, நாங்கள் தான் இதுல வந்து பார்த்தா ரொம்ப பலசாலி. சைவம் சாப்பிடுறவங்க பலசாலி, அசைவம் சாப்பிடுறவங்க பலசாலி. இதே மாதிரி நீங்க சண்டை போட்டுட்டே இருங்க. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனா அந்த சண்டைகள்ல நீங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளோ காலமும் இரண்டும் கலந்து கலந்து சாப்பிட்டு போனவன் வந்தவன் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே எல்லா மனிதனா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கான். சைவம் சாப்பிட்டவன் தான் இன்னைக்கு கடைசி வரலும் அறிவாளியா வந்தான். அசைவம் சாப்பிட்டவன் தான் கடைசி வரலும் அறிவாளியா வந்தான். சைவம் சாப்பிட்டவன் முட்டாளாயிட்டான், அசைவம் சாப்பிட்டவன் முட்டாளாயிட்டான். இப்படியே வந்து பார்த்தா குழப்பி 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 மனிதனை வந்து அதுக்கு அடுத்தபடியான லெவல்ல வந்து பார்த்தா சிந்திக்கிறத நிறைய பேர் குறைக்க வைக்கிறாங்க. நீங்க சிந்திச்சு செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் உணவு அப்படின்றது வந்து உங்களுக்கு பால் பிடிக்குமா, தயிர் பிடிக்குமா, என்ன பிடிக்குமோ பிடிச்சத சாப்பிடுங்க. வேணாம விட்டுடுங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பிடிச்சத குடுங்க. அவருக்கு பிடிக்காத விஷயத்த எடுத்துன்னு போய் அவர்ட்ட திணிச்சு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைவம், இவர் வந்து அசைவம், இவர் இந்த கறியை சாப்பிட மாட்டார். அவர் வந்து இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வயிறுக்கு என்ன பசிக்குதோ, அவர் என்னமோ சாப்பிடுறாரு, சாப்பிட்டு போறாரு. சுத்தமானதா சாப்பிடுறாரா? நல்ல பொருளா சாப்பிடுறாரா? சாப்பிட்டு போட்டோம். சாப்பாடுல இருக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கு ஏப்பா இதுல பாரு எலி ஊர்ந்துருக்கு, இதை பாரு கரப்பாம்பூச்சி ஊர்ந்துருக்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா அது சுத்தத்தை காட்டுறது அழகம். அதை விட்டுவிட்டு டேய் எலியா சாப்பிடு, இதை சாப்பிடு அப்படின்னா அது அவங்களோட மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது. எலியே சாப்பிட்ற ஆட்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. பசி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த பசியை நீங்க போக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சைவம் தான் சிறந்ததா, அசைவம் தான் சிறந்ததா அப்படின்றது வந்து குழப்பி 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 இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. இதுதான் உண்மை. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அது அதுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு இருக்கோ அதுபடி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த லட்டுல வந்து இந்த விஷயத்த கலந்துட்டாங்க, இதனால இப்படி ஆயிட்டாங்க, அப்படி ஆயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புராணங்களிலையும் பல கதைகளிலையும் மாமிசத்துக்காக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. பல கடவுள்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில கடவுள்களுக்கு இன்னைக்கு மாமிசம் படைக்கிறோம். மாமிசம் இல்லாம இல்ல. அது வந்து மொத்த கடவுளுமே வந்து பார்த்தா சைவம் கிடையாது. மொத்த கடவுளுமே வந்து அசைவம்னு கிடையாது. அவர்கள் அவர்களுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இறைவனை வேண்டுகிறாங்க. இறைவனை வேண்டுறப்போ இறைவனை நம்ம வந்து பார்த்தா அடையிறதுக்காக என்னென்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இதுல ஒருத்தர் ஒருத்தர் ட்விஸ்ட் பண்ணி இவங்க இப்படி செஞ்சாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி செய்து நம்ம கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பெரிய அரசியல். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசியல்ல போய் உள்ள விழாம உணவு உங்களுக்கு எது சிறந்தது, எது தூய்மையானது, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அதை மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை எப்படி நீங்க சமாளிக்கணும், எப்படி நீங்க வந்து பார்த்தா மேலே போகணும் அப்படின்றத யோசனை பண்ணுங்க. இது மட்டும் நீங்க சிறப்பா செஞ்சீங்கன்னாக்கா உணவு அப்படின்றது அடுத்த விஷயம். உங்களுடைய அறிவை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்கள் படிங்க, நல்ல புத்தகங்கள் படிங்க. உங்களுக்கு படிக்கிறது எது நல்லதா தெரியுதோ அதான் நல்ல புத்தகம். அதுக்காக நான் இந்த புத்தகம் தான் நல்லது அந்த புத்தகம் தான் நல்லதுன்றதில்ல. அவரவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற போல் என்னென்ன புத்தகங்கள் நல்ல புத்தகங்களா தெரியுதோ படிங்க. மனிதனா பிறந்து இன்னொரு மனிதனை துன்புறுத்துவது, மன ரீதியாக வேற ஏதாவது விஷயத்த சொல்றது, இதெல்லாம் தவிர்த்துவிட்டு, உணவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை. இந்த உணவு அப்படின்றது ஒரு வார்த்தை. உடலுக்கு மட்டுமே உணவு அப்படின்றது கிடையாது. அறிவுக்கும் உணவு வேண்டும். அந்த அறிவுக்கும் உணவு வேண்டும் அப்படின்றால், நீங்க வந்து ஒரு நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, நல்ல விஷயங்கள வாசிக்கிறது, நல்ல வீடியோக்கள் பார்க்கறது, இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தா உங்களுடைய நல்ல வார்த்தைகள் பேசுறது, இந்த மாதிரிலாம் நீங்க கொண்டு போறப்போ, உங்களுடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்கள ஒரு 4 பேர் பார்க்குறப்போ கூட உங்கள வந்து பார்த்தா உங்களுடைய மதிப்பு அப்படின்றது உயரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பல விஷயங்கள் இது போல டாபிக்ல நெறைய பேசப் போறோம். இந்த டாபிக்ல உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதோ, உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னு உங்களுக்கு விஷயம் இருக்கோ, அந்த விஷயங்கள எங்களுக்கு வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் குடுக்குறேன். ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அத பத்தி பேசுவோம். நன்றி. வணக்கம்.